எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போகிறோம். முள்ளங்கி சாம்பார் எப்போவுமே வெயில் காலத்தில் குளிர்ச்சி அதிகமாக கொடுக்கும். இப்போ ரொம்ப கோடைக்காலம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால முள்ளங்கி அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்குங்க. உடல் சூடு தணிக்கும். இன்றைக்கி இந்த முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 7 பல்லு பூண்டு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ மூடி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. 4 விசில் வந்தது, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கிட்டு நம்ம காய் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடு ஏறிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மணத்துக்காக வெந்தயம் ஒரு 2 சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கால் கிலோ முள்ளங்கி வாங்கிட்டு மேலே தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. மெல்லிஸாக பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக போடும் போது முள்ளங்கி சீக்கிரமாக வந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். நிறைய பேருக்கு முள்ளங்கி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. கோல்டு ஆகிடுது, சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த வெயில் காலத்துக்கு முள்ளங்கி ரொம்ப நல்லது. நம்ம நல்லா வதக்கிட்டோமா அந்த அளவுக்கு சளி பிடிக்காது. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்துடுச்சு. இது வெறும் மிளகாத்தூள்ன்றதுனால 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கும் போதே முள்ளங்கி நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இது பருப்பு வேக வச்ச தண்ணி. நான் நிறைய வீடியோவில் சாம்பார் வைக்கும் போது சொல்லியிருப்பேன். எப்போவுமே நான் பருப்பு வேக வைக்கும் போது நிறையா தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். பச்சை தண்ணி ஊற்றினா சாம்பாரோடைய மனமே கம்மியாக தான் இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. பருப்புலேயே நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி செய்யும் போது நல்லாயிருக்கும் அந்த சாம்பார். அப்படி தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாது. நான் பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் முள்ளங்கி நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன், அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை மணம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து புளியோட பச்சை மணம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கடைஞ்சிக்கிட்ட பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள், காய் சாம்பார்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். முள்ளங்கி சாம்பார்லாம் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா காயோட நமக்கு முள்ளங்கி சாம்பார்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி சாம்பார். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வெயில் காலத்துக்கு முள்ளங்கி சாம்பார் ரொம்ப நல்லது. அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.